ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ராடே ஸ்டாக் செலெக்ஷன் எப்படி பண்ணுறது, நம்ம வந்து இன்ட்ராடேயில் ஷார்ட் சேலிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஸ்டாக் இன்ட்ராடே ஷார்ட் செல்லிங் போனோம் இல்லை பையிங் போனோம் அப்படின்றது நம்ம எப்படி டிசைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம செலக்ட் பண்ணுற ஸ்டாக் வேல்யூ வந்து ஸ்டாக் ப்ரைஸுடைய வேல்யூ மோர் தென் 10,000 rupees இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா, அப்போ இந்த ப்ரைஸ் மூமெண்ட் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுற ஸ்டாக்குடைய வேல்யூ வந்து ஒரு ஷேருடைய மதிப்பு வந்து மோர் தென் 10,000 rupees இருக்கணும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆஸ் யூஷுவல் எல்டர் இம்பல்ஸ் இண்டிகேட்டர் ஆட் பண்ணுறோம், அண்ட் தென் பிவோட் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுறோம், அண்ட் தென் VWAP, ஓகே, வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் இண்டிகேட்டர் நம்ம வந்து VWAP அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து உங்களுடைய சார்ட்டில் ஆட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த VWAPல நம்ம எப்படி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேண்டில் அந்த VWAPக்கு மேலே க்ளோஸ் ஆகிட்டு இல்லை அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் ஆகுது அப்படின்னா அது வந்து ஒரு அப் ட்ரெண்ட், அதனுடைய ஷேருடைய ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். அதே வந்து VWAPக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டு ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் வச்சுது அப்படின்னா அது வந்து ஒரு அதனுடைய ப்ரைஸ் வந்து வேல்யூ வந்து டிக்ளைன் ஆகலாம். ஸோ இதுதான் வந்து இந்த VWAP இண்டிகேட்டருடைய ஒரு அட்வான்டேஜ். ஸோ ஈஸியாக நீங்கள் இந்த இண்டிகேட்டர்ஸ் வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், அலாங் வித் சம் அதர் இண்டிகேட்டர் அண்ட் தென் ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வச்சு நீங்கள் ஒன்லி இந்த எல்டர் இம்பல்ஸ் சிஸ்டம் வச்சே நீங்கள் ப்ராஃபிட் ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அது தப்பு அப்படின்னு தான் சொல்லுவேன். இதாக கூட நீங்கள் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் மெஷர் பண்ணிங்க, ட்ரா பண்ணிங்க, ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுக்கோங்க. ஸோ அது கம்பைன்டு வித் சம் அதர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ் இதெல்லாம் நீங்கள் கம்பைன் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதனுடைய ரிசல்ட் வின்னிங் ப்ராபபிலிட்டி வந்து மோர் தென் 80% இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஐ எம் நாட் ஏ SEBI registered research analyst. ஸோ ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ நான் என்ன ஸ்டாக் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாருதி. ஓகே, மாருதியுடைய ஷேர் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்டில் 12,800 rupees. ஒரு ஷேருடைய வேல்யூ வந்து 12,800 rupees அந்த ஸ்டாக்குடைய ஒரு வேல்யூ. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒரு இன்ட்ராடே ஷார்ட் செல்லிங்கில் பையிங்கு போகிறோம் அப்படின்னா நம்ம எப்படி இதை பை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் வந்து இந்த ஷேருடைய ஸ்பாட் உடைய சார்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். 15 minutes டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிவிட்டு எல்டர் இம்பல்ஸ் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு அது போக அதான் கூட VWAP இண்டிகேட்டர் வந்து இதாக கூட நான் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து whenever you look blue color candle, don't take any trades. ஓகே, நீங்கள் வந்து எப்போ ப்ளூ கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகுதோ அப்போ வந்து ட்ரேட் எடுக்காதீங்க. என்ன, அப்போ வந்து ஈவன் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து லாஸில் போகலாம், பட் இன்டிசிஷனஸ் அந்த டைமில் நீங்கள் எடுக்காதீங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு நமக்கு வந்து என்ன 26th ஏப்ரல் பார்த்தீங்க அப்படின்னா 26th ஏப்ரல் ஒரு ப்ளூ கலர் கேண்டில் வந்து 9:15 ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து 9:15 முடிஞ்சப்பறம் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. அது வந்து ஒரு ப்ளூ கலர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. பட் அகெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9:45 ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு, அண்ட் தென் இட் க்ளோஸ்ட் above the VWAP. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ப்ரீவியஸ் 15 minutes கேண்டில் வந்து அதனுடைய ஹையை பிரேக் ஆகிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குது, பட் ப்ரீவியஸ் கேண்டிலுடைய ஹைக்கு மேலே க்ளோஸ் வைக்கல. ஸோ தட் மீன்ஸ் அங்கே வேல்யூம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றது தான் மீனிங்கு. அது போக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து வால்யூம் சார்ட்டில் வந்து 15 minutes ஃபஸ்ட்டு ½ an hour வால்யூம் வந்து ஆல்மோஸ்ட் 47,000. பட் இந்த க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது வேல்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 30,000. ஸோ தட் மீன்ஸ் வந்து அங்கே வேல்யூம் வந்து
பையர்ஸோட செல்லர்ஸுடைய வேல்யூம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் மீனிங். பட் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நீங்கள் இங்கே எடுத்திருப்பீங்க என்ட்ரி இங்கே எடுத்திருப்பீங்க அரௌண்டு 12,996 நீங்கள் பை என்ட்ரி போயிருப்பீங்க. அகெயின் வந்து நம்ம கேண்டலுக்கு கீழே நீங்கள் இப்போ ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் மேலே R1 ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வைக்கலை. அது போக ஒரு பிக் பீரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அரௌண்டு 11 o'clock ஒரு பிக் பீரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. VWAP கீழே க்ளோஸ் வச்சுருக்கு. அது போக R1 ரெசிஸ்டன்ஸ் இந்த R1 அரௌண்டு 13,011 வந்து பிரேக் பண்ணிவிட்டு மேலே கேண்டில் க்ளோஸ் வைக்கல. ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு செல் என்ட்ரி ஷார்ட் செல்லிங் நீங்கள் ஈஸியாகவே பண்ணலாம். ஓகேவா? ஷார்ட் செல்லிங் நீங்கள் பண்ணும்போது யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஏன் அப்படின்னா அப்பர் அண்ட் லோயர் சர்க்யூட்டில் வந்து சில நேரத்தில் வந்து ஸ்டாக்குடைய ப்ரைஸ் வந்து ஃப்ரீஸ் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு வந்து நீங்கள் பை அண்ட் செல்லிங் போயிருந்தீங்க அப்படின்னா இன்ட்ராடேயில் சப்போஸ் நீங்கள் வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டி வந்து பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய பொசிஷனை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ சம்டைம்ஸ் வந்து அப்பர் அண்ட் லோயர் சர்க்யூட்டில் ஸ்டாக் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும், க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ இன்ட்ராடே ஷார்ட் செல்லிங் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு வெரி கேர்ஃபுல் இன் பொசிஷன் சைஸ்னிங். ஓகே, நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நம்ம அரவுண்டு 12,881 நீங்கள் ஷார்ட் செல்லிங் போயிருப்பீங்க. அதனுடைய ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுருப்போம் அப்படின்னா ஒரு கேண்டலுக்கு மேலே அரௌண்டு 12,986 ஸ்டாப் லாஸ் 12,880 அரௌண்ட் ஆல்மோஸ்ட் 16 பாயிண்ட் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா 32 பாயிண்ட் வந்து நீங்கள் டார்கெட் எய்ம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதனுடைய லோ பார்த்தீங்க அப்படின்னா 12,700 லோ போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது கீழே 12,670 போயிருக்கு. பார்த்தீங்கன்னா மோர் தென் 200 பாயிண்ட்ஸுக்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அப்படின்னா உங்களுக்கு 1:2 நீங்கள் ஈஸியாகவே வந்து ஷார்ட் செல்லிங் பண்ணியிருக்கலாம். ஷார்ட் செல்லிங் பார்க்கும்போது உங்களுக்கு மார்ஜின் வந்து எவ்வளோ எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷேருக்கு வந்து 12,000 rupees அப்படின்றத 2,500 இருந்தால் நீங்கள் ஒரு ஷேருடைய வேல்யூ வந்து நீங்கள் ஷார்ட் செல்லிங் போகலாம். இதே நீங்கள் 10 மாருதி ஷேர் ஷார்ட் செல்லிங் போகிறீங்கன்னா 25,000 இருந்தால் போதும். பட் அதனுடைய டோட்டல் ஒர்த்து பார்த்தீங்கன்னா 1,20,000 rupees. பட் வந்து மார்ஜின் பெனிஃபிட் வந்து உங்களுடைய புரோக்கர் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்ட்ராடே ஷார்ட் செல்லிங்லேயும் பண்ணலாம், அதே மாதிரி நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கும் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சப்போஸ் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ஜஸ்ட் யூ கேன் ஆஸ்க் இன் த கமெண்ட் செக்ஷன். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து பேக் டெஸ்டிங் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதே போல் அரௌண்டு 25th உங்களுக்கு வந்து ஒரு நோ லாஸ் நோ ப்ராஃபிட்டில் க்ளோஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து 23 நல்லாவே ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அதுபோக 23rd உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டாக முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எடுங்க. பட் இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனி பேசிக்ஸ் ஐடியா அபவுட் த ஷார்ட் செல்லிங் நீங்கள் வந்து எடுக்காதீங்க. ஏன்னா அப்பர் சர்க்யூட் அண்ட் லோயர் சர்க்யூட்டில் வந்து ஸ்டாக்குடைய வேல்யூ ஃப்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரலாம். ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நம்ம சேனல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.